நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்கள் வாழ்வை தேற்றும்படியாக ஆற்றும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன் என்பதை நிரூபியும் ஆண்டவரே. நாங்கள் தேவையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு ஆறுதல் தேறுதல் பெற உதவி செய்யுங்க. எங்களோடு இடைபடுங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே உங்க முன்னாடி இந்த செய்தியை நான் கொடுக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம மத்தியில ராபின்சன் தான் பாஸ்டர் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த இருந்தார். கடைசியில் அவர் வர முடியாத சூழ்நிலையில நான் செய்தி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்டேன், இன்னைக்கு ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ப்ரோக்ராமை தள்ளி வச்சிட்டீங்க. நான் என்ன பேச அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகா அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 24 வசனம் முடிய வாசித்து இதுல ஒரு 3 காரியத்தை நம்மோடு பேச இருக்கிறார். அதை கவனமாக நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம கவனமா வாசிப்போம். அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இந்த சற்பனையும் பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அப்படியே அவன் இவனை சேனாதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்துக்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40,000 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும்
நாங்கள் புசிப்பதில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி சேனாதிபதியாகிய பேலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி. அன்பாவிலே, இந்த வாசித்து கேட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 காரியத்தை நம்மோடு ஆண்டவர் பேச இருக்கிறார். இதுதான் அவருடைய சத்தம். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும். வனாந்திர யாத்திரையில் களைத்து போய் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. எத்தனை பேருக்கு என் வாழ்க்கை செழிக்கணும்னு ஆசையா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். நம் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கவனத்தோடு கேளுங்கள். அங்க இங்க போவாதீங்க. வாலிபர்லாம் தயவு செய்து உள்ள வந்து உட்காருங்க. வேலை இருந்தா அப்புறமா செய்யுங்க. இந்த செய்தியை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. செய்தியின் வேலை முக்கியமான வேலை. தயவு செய்து எந்த வேலையும் யாருக்கும் வைக்காதீங்க. முடிஞ்ச பிறகு வைங்க. வந்து எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப இதுக்கப்புறம் வற்புறுத்த மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கேட்கறதும் கேட்காதும் உங்க இஷ்டம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். அவரோடு பேசுவதற்கு வந்திருக்கிறோம். சும்மா உட்காந்துட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் அப்ப அந்த வேலை செய்யறதுக்கும் வரல. முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம், அப்புறமா வேலை செய்யணும். கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட பேசுறாருன்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் பேச வேண்டிய இடத்துல இப்ப நான் என்ன பேசுறேன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இங்க வந்திருக்கிறவங்க ஏதோ தேவையோட வந்திருக்கிறான், அவங்க அந்த சத்தத்தை கேட்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பேசுங்கன்னும் போது இதுல அதிகமா அநேக காரியத்துல இதுல செய்தி கொடுத்துருக்கிற அந்த பகுதியில 23 இன்னைக்கு வித்தியாசமா ஆண்டவர் இடைப்பட்டார். அதை மிஸ் பண்ணாம நம்ம கேட்கணும். இந்த 3 காரியம் என்ன அப்படின்னாக்கா, முதல் காரியம் 11வது வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். 11வது வசனத்தை மாத்திரம் பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே இடம் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். சரி, இங்க பாருங்க. அன்று ராத்திரியிலே பவுல் அருகே கர்த்தர் நின்றுன்னு போட்டிருக்கு. யார் அருகே? பார்த்துட்டு இருக்கிற பவுல் அருகில் யார் நிக்கிறா? கர்த்தர்னா யாரு? கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கற்பனையில நினைச்சு பார்ப்போம். நீ படுத்துட்டு இருக்கிற உன் பக்கத்துல ஏசாண்டவர் நிக்கிறார். அந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? அவர் உன்னதமான ஒரு அனுபவம். பக்கத்துல நிக்கிறாரியா? அதனால நின்னு பவுலே திடன் கொள் அப்படின்றார். கவலைப்படாதப்பா, திடன் கொள், தைரியமா இரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் பவுலுக்கு அருகிலே நின்று சொல்கிறார் என்றால் அந்த அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவமா இல்லையா? சொல்லுங்க. அது உனக்கு எனக்கு வேணுமா இல்லையா? பவுலுக்கு மட்டும்தான் பக்கத்துல நின்று ஆண்டவர் பேசுவாரா? உனக்கும் பேசணும், எனக்கும்
அந்த உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன முயற்சி எடுத்தோம்? பவுல் எடுத்த முயற்சி என்ன? நான் அநேக வேதத்துல அதிகமா வாசிக்கக்குள்ள நான் பார்த்தது என்னன்னா, பவுல்கிட்ட சகஜமா என்ன செஞ்சுட்டு போறாரு, ஆண்டவர் பேசிட்டு போறாரு. நைட்ல பேசுறாரு, பகல்ல பேசுறாரு, கப்பல்ல பேசுறாரு, அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு. அப்ப ஆண்டவரும் அவரும் ரொம்ப எப்படி இருக்கிறாங்க? ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, திக்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அனுபவம் உனக்கு எனக்கு கிடைச்சுதா? ஏன் கிடைக்காதா? நீ வாஞ்சித்தால், நீ ஆசைப்பட்டா, நான் ஆசைப்பட்டா, நாம ஆசைப்பட்டா கடவுளோட பேசுகிற ஒரு அனுபவம், கடவுள் உன்னோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அநேக பரிசுத்தவான்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நீ நானும் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? அதை கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம், மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப அதை இழந்துகிட்டு இருக்கிறோம். வேற வேற யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம், வேற வேற மனுஷனோடும் மனுஷியோடும் மற்றவர்களோடும் அரசியல்வாதிகளோடும் சினிமாக்காரர்களோடும் நட்பு உறவு வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அல்லது இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு நிறைய வச்சிருக்கிறோம். அது என்ன பிரயோஜனம்? அதனால இன்னைக்கு பரலோகத்தோடு நம்ம கனெக்ஷன் எடுத்து வைத்து ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஆண்டவரோடு நம்ம உறவுல நம்ம இருக்கிறோமா? உன்னத அனுபவத்துல ஆண்டவர் உன்னோடு பேசுற அனுபவத்துல இருந்தா இன்னைக்கு உன் லெவல் எங்க போயிருக்கும்? என் லெவல் எங்க போயிருக்கும்? அப்ப இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆண்டவர். நான் பவுல்கிட்ட மட்டும் பேச நான் சித்தமா இல்ல, உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச நானே ஆர்வமா இருக்கிறேன். மகனே மகளே, அந்த அனுபவத்தை நீ தேடும் போதுதான் உனக்கு அது கிடைக்கும். தேடுனா கிடைக்குமா இல்லையா? நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எதையோ தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எதையும் யாராட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நிம்மதி வரல, சந்தோஷம் வரல, சமாதானம் வரல, துக்கம். கிறிஸ்துவ குடும்பத்தை தான் நான் சொல்றேன், மற்ற குடும்பத்துக்கு நான் பேசவே இல்லை. இன்னைக்கு இயேசுவை அறிந்த குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கண்ணீர்ல இருக்குது? ஏன்? அந்த உன்னத உறவிலே நாம் வளரவில்லை. ஆண்டவரோடு கூட உறவுல நம்ம வளரல. பவுல் அதோடு வளர்ந்தாருங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. 17 யோவான் 17:22 ஆண்டவர் இப்படியாக உயிரோடு இருக்கும்போது சொன்னார். என்ன சொன்னார் பாருங்களேன். யோவான் 17:22 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கொடுக்க போறேன்னாரா, கொடுப்பேன்னாரா, என்ன செஞ்ச? கொடுத்து. எதை கொடுத்தாரு தெரியுமா நமக்கு? ஏசாண்டவர் நாமளும் ஒன்றா இருக்கிற அனுபவத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா நீ என்ன செய்யற? மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிற, அதை தொலைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறோம், அதை டெவலப் பண்ணாத உட்கார்ந்துக்கிறோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்பால இன்னைக்கு ஆண்டவர் அவ்வளவு உன்னதமான அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு சிந்தனைக்கு வந்ததெல்லாம் சாது சுந்தர் சிங், கைலாய மகரிஷி தான். சாது சுந்தர் சிங்கும் கைலாய மகரிஷி தான். சாது சுந்தர் சிங் ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். அவருக்கு நிறைய ஆண்டவர் என்ன செஞ்சார்? வெளிப்பாட கொடுத்தார், நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இங்க போக போவாத அப்படின்னா அவரை மரண கிணத்துல தள்ளிட்டாங்க. தீபத்தின் அந்த புத்த பிட்சுகள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லும் போது அவங்க மத வெறியினால அவரை என்ன செஞ்சிட்டாங்க? மரண கிணத்துல போட்டாங்க. நைட்டு ஒரு இரவு எத்தனை மணின்னு தெரியல இவருக்கு.
சுந்தர் சிங் ஏறிச்சு வா, மேல ஏறி வான்னு ஒரு கயிறை விட்டாரு. யாரோ ஒருத்தர் கயிறை பிடிச்சிட்டு மேல ஏறி வந்தாரு. பார்த்தாக்க யாரையும் காணோம். யாரு காப்பாத்திருப்பா? ஏசப்பாவே வந்து இறங்கி காப்பாத்தி அவர் இட்டுட்டு போய், அப்புறம் பார்த்தா அவர் என்ன செஞ்சாரு? யாரு தண்டனை கொடுத்தாங்களோ அவர்கிட்டே முன்னாடி மறுநாள் காலில் போய் நிக்கிறாரு. அவன் இடுப்புல சாவி இருக்குது. அவன் சாவியை தேடி தேடி இடுப்புல இருக்கு. இடுப்புல இருக்கிற சாவியை பூட்டி இருக்குது. நீ எப்பராத்த வந்தன்னா, என் தேவன் என்னை வெளியில கொண்டு வந்தார். அந்த உன்னத அனுபவம் அவருக்குள்ள இருக்குது. அதே போல சாது சுந்தர் சிங் தான் அப்படி இருக்குதுன்னாக்கா, அவர் கைலாய மகரிஷிட்ட போயிட்டு சத்தியம் சொல்லணும்னு இவரு நினைச்சாரு. அந்த கைலாய மகரிஷி போனாக்கா, வா சாது சுந்தர் சிங், நேற்று வந்து ஆண்டவர் சொன்னாரு நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன் கூட 3 பேர் வந்தாங்க. ஒருத்தவன் பாதிலே போயிட்டான், ஒருத்தவன் செத்தே போயிட்டான். நீ மட்டும்தான் வந்திருக்கிற என்ன பார்க்க. ஆண்டவரோட பேசுற அனுபவம். அந்த கைலாய மகரிஷி டெய்லி ஆண்டவர் வருவாராம். என்னை டெய்லி என்கிட்ட வருவாரு. ஆண்டவரே, என்னை ஆவில என்னுடைய ஆவியை என் சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து அவரோட கூட நான் டிராவல் பண்ணுவேன். அநேக காரியத்தை காட்டுவார், அநேக சபைகளை காட்டுவார். இந்த சபைக்காக ஜெபம் பண்ணு, இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, இவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. நான் இரவெல்லாம் ஆண்டவரோடு பயணித்து பகலெல்லாம் உட்கார்ந்து நான் என்ன செய்வேன்? ஜெபிப்பேன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்றார். இது உனக்கு எனக்கு கிடைக்காதா? அதுதாங்க பவுல் வந்தார். பவுல் தனியா போய் உட்கார்ந்தார். அரபு தேசத்துல போய் உட்கார்ந்து ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆவில நிறைந்து ஜெபிக்க 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 இந்த உன்னத அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு உன்னத அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த உன்னத அனுபவம் எனக்கு வேணும். உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தையை கேட்டுட்டோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்தது. இந்த உன்னத அனுபவத்தை நீனும் நானும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தான் இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்கிறோம். இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு எதையோ பேசியிருப்பார், எதையோ கத்து கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவரை வருவதை தடை செய்து இந்த பாவியை பேச வைக்கிறாருன்னா, இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அப்ப நீயும் நானும் அவரோடு கூட உறவாடணும், உன்னத அனுபவத்துல கலந்து கொள்ளணும் என்று விரும்புறதுனாலதான் இன்னைக்கு உன்னோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ஏன் இந்த உன்னத அனுபவம் நமக்கு கிடைக்காதா? நம்ம நேரம் செலவு பண்றது இல்லை, அதுல அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, இத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. யாரோட பேசிட்டு இருக்கிறோம்? போன்ல பேசுங்க பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க, 24 மணி நேரம் பேசுங்க. எனக்கு வருமானம் வரும். யாருக்கு? போனுக்கு ஓனருக்கு வருமானம் வரும். ஜியோ காரனுக்கும் ஏர்டெல் காரனுக்கும் ஓடாபோர் காரனுக்கும் கோடி கோடியா சம்பாதிப்பானுங்க நீ பேச பேச. ஆனா ஆண்டவரோட பேசுனா நீ கோடி கோடியா சம்பாதிப்ப. ஆமென். அவன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம போன்ல சாப்பிட்டியா, என்ன குழம்பு வச்சா, சோறு வந்து வச்சா, வேவலையா, இதெல்லாம் தேவையா? அவனுக்கு மீட்டர் ஏறுது, உன் காசு அவனுக்கு போயிட்டு இருக்கு. சோறு வெந்துச்சா வேவலையான்னு கேட்கும் போது அவனுக்கு சோறு வேவுது, உனக்கு காயுது வயிறு. எவனையா நம்ம பணக்காரன் ஆக்கிட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய உன்னதத்துல ஆண்டவரோடு நீ இந்த தொடர்புல பேசினாக்கா நீ கோடீஸ்வரனா மாறும். ஆமென். கோடீஸ்வரனா பணத்துல மட்டும் கிடையாது, எல்லாவற்றையும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா வச்சாரு ஆண்டவர்? என்ன தெரியுமா கொடுத்தாரு? திடன்கொள் 10 மடங்கு பாதுகாப்பு. எத்தனை? இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா கொடுத்தாரு? திடன்கொள் 10 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா? 10 மடங்கு பாதுகாப்பு வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? உன் வாயை திறந்து சொன்னையா, ஊமை மாதிரி இருக்கிற. எனக்கு வேணும் ஆண்டவரே 10 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லு. எனக்கு வேணும் ஆண்டவரே 10 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லு. 10 மடங்கு பாதுகாப்பு எனக்கு வேணும் சொல்லு. நீ அறிக்கையிட உன்னை வந்து அடையா. சும்மா ஊமை மாதிரி உட்காந்து செய்தி கேட்காத, கொஞ்சம் ஆக்டிவா பிரிஸ்காரு.
அங்கிட்டு இங்கிட்டு போகாத. ரிஸ்கா கேளு. எனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் வேணும், 10 மடங்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? இன்னைக்கு பவுலுடைய அனுபவத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்டனா நீ நானும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஆமென். அதுதான் சொன்னார். நேசரின் சத்தம் கேக்குதா? ஆண்டவர் பேசுறாரு உங்ககிட்ட, அவர் சத்தம் கேக்குது. பவுல் மட்டும்தான் அந்த உன்னத அனுபவம் பெறுவானா? நீ பெற மாட்டியா? மகனே மகளே, நீயும் பெற முடியும். அப்படி அந்த உன்னத அனுபவத்தை பெறும்போது நேசரின் சத்தம் என்னை என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடும். உண்மையிலே நான் சொல்றேங்க, 25 வருஷத்துக்கு முன்னால 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை, ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு நிலைமையில கதறி அழுது கொண்டிருந்தேன். என் உள்ள எனக்கு தான் தெரியும், தூக்கமே வராது. பைத்தியக்கார மாதிரி இருப்பேன், புலம்புவேன், முச்சு கொட்டுவேன். ஆனா ஆண்டுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொண்டேன். ஆமென். அவரோடு கூட உறவா நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே உன்னை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை. நான் எனக்கு கிடைச்ச டைம்லாம் உன் கூட நான் செலவு பண்றேன், உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்றேன், உன்னோட கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணேன். அப்பெல்லாம் இந்த செல்போன்லாம் இல்லை, இந்த கொல்லிக்கட்டை, இந்த குடிசைவரான போன இந்த கொல்லிக்கட்டையில அப்ப கிடையாது. இன்னைக்கு உலகத்தை, எல்லா சமுதாயத்தை, மனித சமுதாயத்தையும் அது வீணாக்கிட்டு இருக்குது, குட்டி செவராக்குது. என்னையும் குறிப்பா கிறிஸ்தவர்களை நான் அதான் திரும்ப சொல்றேன். கிறிஸ்தவர்களை ஏன் குட்டி செவராகுன்னா, ஆண்டவரை விட்டு அது பிரிக்குது. போன்ல பேசுறதுக்கும் போன்ல டைம் செலவு பண்றதுக்கு நம்ம அதிகமா ஈடுபடுறோம், மோஞ்சி ஆண்டவரோடு செலவு பண்றதுக்கு ஈடுபட மாட்டோம். நீ செலவு பண்ணிப்பாரு. நான் செலவு பண்ணேன், டைம் கிடைக்கலாம் பைபிள படிச்சுட்டே இருப்பேன், டைம் கிடைக்கலாம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப நேரங்கள் இல்லாம என்கிட்ட பேசுவார். பேசினால்தான் அநேக ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அந்த ரகசியத்தின்படி நான் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தேன். உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறேன். இன்னைக்கு நீயும் சாட்சியா நிக்கணும்னா, நீயும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெறணும்னா, 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, நீ ஆண்டவர் ஒன்ன சொல்றாரு, திடன் கொள். என்ன சொல்? அலசடிப்படுகிற பிசாசிலிருந்து நீ நினைச்ச முதல்ல விடுவிச்சு உன்னை திடன் கொள்ள வைப்பா. ஒரு ஸ்டெடி மைண்ட், தெளிந்த புத்தியா இரு, பயப்படாத, கலங்காத, திகையாத, திடன் கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பயம் வரும், அவிசுவாசம் வரும், சோர்வு வரும், தூக்கம் வரும், வெறுப்பு வரும், சலிப்பு வரும், எல்லாம் வரும். ஏன்? உன் பிரச்சனை அந்த மாதிரி. அந்த பிரச்சனை இருக்கும்போது உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது உன்னை பார்த்து சொல்றாரு, திடன் கொள். என்ன கொள் அப்படின்னா என்ன? தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. 2 தீமோத்தேயு 1:7 நானும் என்ன சொன்னாரு தெரியுமா? 2 தீமோத்தேயு 1:7 படிங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எதை கண்டும் பயப்படாத. உனக்கு தலை போற கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, உனக்கு என்ன ஒண்ணு அழுத்துற எந்த பிரச்சனையாகட்டும், நீ பயப்படாத. அதனால்தான் பவுலுக்கு அழகா சொன்னார், திடன் கொள். பவுலுக்கு பயங்கம். அன்னைக்கு அவனை சுத்தி அவனை கொலை பண்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆனா திடன் கொள் என்றார். நீ பயப்படாத, திடன் கொள், தைரியமா இரு. அதனால இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எதிர்காலத்தை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயந்து நொந்து நூலாகி சோர்ந்து போய் கிடக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு, திடன் கொள். அப்ப அந்த உன்னத அனுபவம், ஆண்டவரோடு நின்று, பவுலோடு நின்று ஆண்டவர் பேசுகிற அனுபவத்தை அவன் பெற்றிருந்தான் என்றால்
அவன் எவ்வளவு நேரத்தை அவனுக்கு ஆண்டவருக்கு என்று செலவு பண்ணியிருப்பான், எவ்வளவு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பான், எவ்வளவு அவருடைய உறவுல வளர்ந்திருப்பான். அன்பாலே கொஞ்சம் நீ நானும் என்ன செய், ஆண்டவருடைய சமூகத்துல நீ நேரத்தை செலவு பண்ண கற்றுக்கொள். செலவு பண்ணு. இன்னைக்கு நம்ம நேரமே கொடுக்கறது கிடையாது, பிஸி பிஸின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ என்ன செய்யற, எப்படியாக நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். இன்னைக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒன்னே என்னையும் தூண்டுகிறார். அன்பாலே ஒன்னே என்னையும் என்ன செய்யறாரு, ஊக்குவிக்கிறாரு, அல்லது ஒன்னே எண்ணி உற்சாகப்படுத்துறாரு. எத்தனை பேர் உற்சாகம் அடைகிறீங்க? ஆண்டவரே, நான் இனி டைம் கிடைக்கக்குள்ளெல்லாம் நான் உங்ககிட்ட செலவு பண்றேன்ப்பா, ஒரு பொருத்தனை பண்ணு, நான் அப்படி பண்ணேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். பவுல் பண்ணாரு, அரபு தேசத்துல போய் உட்கார்ந்தாரு, டிஸ்டர்பே இல்லாம. உனக்கு டைம் கிடைக்கலாம், ஒரு ரூமை தேர்ந்தெடுத்துக்கோ, ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோ, ஒரு தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோ, எங்கேயாவது போ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போ, தனிமையா இரு. நான் ட்ரெயின்ல போகலாம் பார்ப்பேன், அநேகர் புத்தகத்தை படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பிள்ளைங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, ஒரு அமைதியா இருக்கும். எதையாவது ஒரு இடம், ஒரு ரிவர், ஒரு மரத்துக்கு ஒரு தோப்பு கீழே எதையாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் உட்கார்ந்து வேதத்தை வாசி, ஆண்டவரோடு பேசு. சும்மா ஜெபம் பண்ணிட்டு முட்டி போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு தான் ஜெபம் பண்ணல, நீ உட்கார்ந்துட்டு நீ ஆண்டவர நீ என்னோட பேசுங்கப்பா, என்னோட இடைவிடுங்கப்பா. நீங்க தூக்கம் வந்தா தூங்கு, திரும்பி எழுந்திரிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. விடாத, டிஸ்டர்பன்ஸ் வரும். பிசாசு உன்னை தொல்லை கொடுப்பான், தூக்கத்தை கொடுப்பான், வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ். அதுக்குதான் தனிமையா போன்றது. அதனால்தான் பவுல் அப்படி எல்லாம் செஞ்சார். செஞ்சதுனால்தான் அவரோட கூட என்ன ஆயிடுச்சு, இன்டிமேசி ஆனார். பயங்கர பெட் ஆயிட்டார். ஆண்டவருக்கும் அவருக்கும் ரொம்ப பெட் ஆயிட்டார். ஆண்டவர் ராத்திரி வந்து அழகா சொல்றார், பவுலே என்ன செய், தினன்கொள். பேசுறாரு, டைரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க ஆண்டோடைய டைரக்ஷன் இருந்துனாக்க எவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு ஆலோசனை கொடுக்குறவரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் வாழ்க்கை எவ்வளவு முன்னுக்கு வரும். அதுதான் ஆசீர்வாதம். அததான் இங்க சொன்னார் ஆண்டவர், நானும் பிதாவும் ஒன்றா இருந்தோம். ஏசு ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா டைம் கிடைக்கலாம் எங்க போயிடுவாரு, தோட்டத்துக்கு போயிடுவார், கெசமனே தோட்டத்துக்கு போயிடுவார், மலையில ஏறுவார், வனாந்தரத்துக்கு போயிடுவாரு. எங்கேயாவது போய் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, சோம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவரோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவரோட தொடர்புல வந்துட்ட பிறகு இறங்கி வரும்போது மகிமையா வராரு, சும்மா ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு வராரு. வந்த உடனே அங்க என்ன நடக்குது, பிசாசு ஓடுது, நொண்டி சுகமாவறான், கூட சுகமாவறான், குஷ்டரோகி சுகமாவறான். அவரு ஆடைய தொட்ட மாத்தத்துல பெரும்பாடு நிக்குது. இப்படி அதிசயங்களை செய்யறாரு. அப்படியே சார்ஜ் இறங்குது. சார்ஜ் என்ன செய்யுது, இறங்குது. போய் அப்புறம் என்ன செய்யறாரு, அப்படியே ஜெபம் பண்ணி சார்ஜ் ஏத்துக்கிறார். இன்னைக்கு நீ நான் எப்படி இருக்கிறோம், ஊசியில குத்துன பலூன் எப்படி புஷ்ன்னு போகுமோ அந்த மாதிரி புஷ்ன்னு போய் உட்காந்துருப்பாங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள். அன்பாலே ஜாக்கிரதையா இருக்கு. அந்த திடன் கொள்ளும்படியாக ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இன்னைக்கு அந்த உன்னத அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் அதை செஞ்சுட்டு எங்களுக்கு வச்சுட்டு போறீங்க, காமிச்சு வச்சுட்டு போறீங்க. நீங்க நீனும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல மகிமையா எங்க இடத்துல ஆண்டவரே அதை கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. நானும் நீங்களும் ஒன்னா இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் உன்னோடு கூட நான் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் ஆண்டவரே உம்மோடு கூட நான் உறவாடுகிறேன். ஆண்டவரே, அந்த உன்னத அனுபவத்தை எனக்குள்ள தாங்க, எங்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. யாருக்கு தரீங்களோ இல்லையோ எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு கேட்போமா, அடம் பிடிச்சு கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த உன்னத அனுபவத்தை தான். நான் நேரத்தை இனி எங்கேயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்தை எங்கேயும் நானே தொலைக்க கூடாது. ஆண்டவரே, உன்னோடு கூட நேரம் கிடைக்கும் போது உன்னோடு கூட உறவாட, உம்முடைய வேதத்தை தியானிக்க, உம்முடைய வேதத்தை படிக்க, உம்மோடு கூட பேச என்னையும் எங்களையும் அபிஷேகப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. இனி நான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற மகனாய் மாறணும். ஆண்டவரே, என்னுடைய பாட்டை நான் பாடினது பிரயோஜனம் இல்ல, நான் அதன்படி ஆசீர்வாதத்தை, நான் செழிப்பை பார்க்க ஆண்டவரே நீர் எனக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே என்று பாடினோம். ஆண்டவரே, என் வாழ்வு செழிக்க உன் சத்தம் தேற்றிட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குமா, ஒப்பு கொடுக்குமா. எஸ் லார்ட், எஸ் லார்ட்,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணும், எங்களை அபிஷேகம் பண்ணும், எங்களை ஆண்டவரை நிரப்பும். இனி நேரம் கிடைக்கிறவங்களெல்லாம் நான் உன்னோடு கூட பேசும்படியா, உன்னோடு கூட நான் உறவாடும்படியா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படியா செய்ய போறீங்கப்பா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இனியே நம்ம டைம் கிடைக்கலாம் ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை சேவிக்கப்படுவார். ஆமென். இந்த பகுதியில இரண்டாவது காரியத்தை என்னென்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, 15, 13, 14 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 23, 13, 14. இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்களை பிரதான ஆசாரியரிடத்திலும், நீங்க 12ல இருந்தே கூட படிங்க. விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று எதுக்கு சபதம் பண்ணாங்க? பவுலை கொலை செய்யற அளவுக்கு என்ன சபதம் பண்ணாங்க? புசிப்பதும் இல்லை, தண்ணி கூட குடிக்க மாட்டேயா. கொலை செய்யற கொலை வெறி பிடிச்சு அலைகிறான். இன்னைக்கு பிசாசு ஒன்னையும் மடங்கடிக்க, ஒன்னையும் ஒண்ணும் இல்லாதாக்க கொலை வெறி பிடிச்சு அலைகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு விரோதி மனுஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு எனக்கு விரோதி யாரு இல்ல? மனுஷன் கிடையாது, மனுஷி கிடையாது. அவங்க மூலியமா பிசாசு கொலைவெறி பிடிச்சு அலையறான். நல்லா புரிஞ்சுக்கோ. சண்டை ஏன் வருது, சச்சரவு ஏன் வருதுன்னா பிசாசு கொடுக்கறதாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள திடீர்னு சண்டை வரும். நல்லா இருக்கிற குடும்பத்துல பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு சண்டை வரும். நல்லா இருக்கிற குடும்பத்துல சபையில சண்டை வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா பிசாசு ஒன்னை கவுத்து போட்டு தள்ளுறதுக்கு அவன் தீவிரிக்கிறான் என்று அர்த்தம். இங்க பாருங்க, புசிக்காம குடிக்காம அவங்க சபதம் ஏற்றாங்களாம் பவுலை கொல்வதற்கு. அடுத்தது படிங்க. கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். நல்லா நோட் பண்ணுங்க, எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நாங்க எபிரேயத்தை படிக்கிறதுனால இப்ப அதுல வரக்கூடிய எண்கள் எல்லாம் ரொம்ப நாங்க நோட் பண்ணி படிக்கிறோம். இதுதான் ரபானிக்கல் முறையில படிக்கிறதுன்னு, கற்றுக் கொடுக்கறதுன்னு ஆண்டவர் சொல்றார். ரபானிக்கல் முறையில நான் வேதத்தை கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாரு. எண்களை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. 40க்கு மேலாக எத்தனை? அப்படியே வச்சுக்கோ ஒரு கணக்கு. அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு கொன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடு இல்ல அத 14 வரைக்கும் தான் படிக்க சொன்னேன். என்ன செய்யணுமா? கொலை செய்யும் அளவு எத்தனை பேரு? 40க்கு அதிகமான பேர். கட்டம் போட்டுக்கோ. கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். இப்ப அவர்கள் எல்லாரும் யூதர்கள். அவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். யாரை கொல்வதற்கு சபதம் ஏற்றுக்கொண்டார்கள்? பவுலை கொல்வதற்கு. பவுல் யாரு? அவனும் ஒரு யூதன். அவன் யூத வெறியனா இருந்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் அவன் கொலை செய்யறதுக்கு அவன் தீவிரமா ஒரு காலத்துல அலைஞ்சான். ஆனா இயேசாண்டவர் முகமுகமாய் அவனை சந்தித்த பிறகு அவன் நிலைப்பாடு என்ன செஞ்சது? மாறிடுச்சு. இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். இப்ப இயேசுவுக்காக உயிரை கொடுக்கவும் ரெடியா இருக்கணும். இவனை கொள்வதற்கு அநேகர் என்ன செய்யறாங்க? இப்ப அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 40க்கு அதிகமான பேர் புசியாமலும் குடியாமலும் அலைந்து கொண்டிருக்காங்க. கெட்ட காரியத்துக்காக, கொலை செய்வதற்காக. இதுக்கே யூதர்களுக்கு ஒரு பிரதான கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை? 10 கட்டளை ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த கட்டளை அறிந்த அந்த யூதர்கள் யாரை கொலை செய்வதற்கு வெறித்தனம் பிடிச்சு அலைகிறாங்க? பவுலை கொலை செய்ய. ஏன்? மத வெறி. என்ன வெறி?
யூத மதத்தை ஏன் அவன் எதிர்த்து பேசுகிறான்? யூத மதத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்யறான்? எடுத்து சொல்லி அநேகரை தன் பக்கமாக கிறிஸ்துவின் பக்கமாக சேர்க்கிறான் என்று அந்த வெறித்தனம் இவர்களை கொலை செய்யவும் தூண்டியது. அந்த கெட்ட காரியம் செய்யறதுக்கு புசிக்காமலும் குடிக்காமலும் உறுதியா இருக்கிறான். அவன் சபதம் ஏற்கிறான். இன்னைக்கு நீ நானும் கத்துக்கணும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், நீ என்ன உறுதி எடுக்கிறப்பா? உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? நல்லது செய்யறதுக்கு நான் உறுதி எடுத்தேன்னா, இன்னைக்கு நல்லதை செய்யறதுக்கு நம்ம ஏதாவது வைராக்கியம் பாராட்டுகிறோமா? நான் காலையில எழுந்திருச்சு நைட்டு நான் படுக்கைக்கு போறதுக்குள்ளார எவ்வளவு நாழி எனக்கு இருக்குது, அத்தனை நாழில நான் ஒருத்தனுக்காக நான் சத்தியம் சொல்லிட்டு தான் படுக்க போகணும்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுமா? ஒருத்தனுக்கு எப்படியாவது ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லணும்னு நம்ம வைராக்கியம் பாராட்டுறோமா? புசியாம குடியாம இருக்கிறோமா? அம்மா இன்னைக்கு இதை சொல்லும் போது எனக்கு யோவான் 2:17 தான் எனக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்தார். யோவான் 2:17 என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றினது என்று இயேசு ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. இயேசு ஆண்டவருக்கு என்ன இருந்ததா? வைராக்கியம். உன் வீட்டை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஐயோ, அந்த வைராக்கியத்தினால்தான் அவர் சவுக்கெடுத்து என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. என் வீடு இந்த கல்லர் குகையாக மாற்றுறீங்களே, அடிச்சு நொறுக்குனார். இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய வீட்டை குறித்து, சபையை குறித்து, இல்லது உன்னை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம போய் ஆராதிக்கிறது நம்ம ஆண்டவருடைய வீடு. இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம், ஆண்டவர் தங்குற இடமாக இருக்கிறோம். நம்மள தீட்டுப்படுத்துகிற காரியத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்னு சொல்லி வைராக்கியம் கொள்றோமா? என்னை இது தீட்டுப்படுத்துது, என்னை அசுத்தப்படுத்துது, என் பரிசுத்த வாழ்க்கை இது குலைச்சலாக்குது இந்த செல்போன், என் பரிசுத்த வாழ்க்கையை குலைச்சலாக்குது இந்த சாப்பாடு, என் பரிசுத்த குலைச்சல என்னை பரிசுத்த குலைச்சலாக்குது இந்த ஆடைகள், இந்த நகைகள், இந்த பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மண்ணாசை, எதெல்லாம் ஒன்ன பரிசுத்த குலைச்சல் ஆகுதோ அதுல இருந்து நீ வைராக்கியம் பாராட்டி இதுல இருந்து நான் விடுதலை அடையணும்னு சொல்றோமா? வைராக்கியம்னா என்ன வைராக்கியம்? அடுத்தவன்ட்ட பேசாம இருந்தா என்ன செய்வோம்? வைராக்கியமே பேசாம இருப்போம். மாமியார்ட்ட பேசணும், பேசவே மாட்டோம். மருமகிட்ட பேசணும், அவட்ட மூஞ்சில முடிக்க மாட்டேன். அவெல்லாம் ஒரு மனுஷியா? கிறிஸ்தவர்கள் மற்றதெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறோம். என்னுடைய ஜெப வீட்டை, என்னுடைய சரீரத்தை நானே பரிசுத்தமா வைத்துக் கொள்வேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிறோமா? எப்படி இருக்கிறோம் நம்ம? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த வைராக்கியம், என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருந்த நாட்கள் அவரு வைராக்கியத்தை குறித்து பேசுகிறார். அந்த படிங்க இன்னொரு வாட்டி. உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்றாரு. இன்னைக்கு உன்னைய நீ பட்சிக்கணும் வைராக்கியம். இன்னைக்கு பவுலை கொல்றதுக்கு அவன் வைராக்கியம் பாராட்டினான், புசிக்காம குடிக்காம. நீ என்ன உபவாசித்து ஆண்டவருடைய இன்னைக்கு நான் 10 அதிகாரம் படிக்காம நான் சாப்பிட மாட்டேன், 10 அதிகாரம் படிக்காம நான் தூங்க மாட்டேன், ஆண்டவரோட ஜெபிக்காம 1 மணி நேரம் நான் செலவு பண்ணாம நானே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பக்தி வைராக்கியம் கொள்றியா? அன்பு மகனே, மகளே, அலட்சியம் பாராட்டுறோம், நிர்விசாரமா இருக்கிறோம். ஒரு உதவித்தவன் கொலை பண்றதுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுறாயா? நீ நல்ல காரியம் செய்ய, ஆண்டவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் பெற வரைக்கும் நானே நைட்டுல சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணு. வைராக்கியம் பாராட்டுவோம், பக்தி வைராக்கியத்துல இருக்கட்டும். சண்டையிலேயே அடுத்த வீட்டு போறதுக்கும், அடுத்த வீட்டு மனுஷன் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர், ஒரு அண்ணன், எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என் மாமியார் வீட்டு வாசப்படியே நான் பிரிச்சது இல்லைன்னு அவ்வளவு வைராக்கியமா இருந்தாராம். சரி, அவ்வளவு சண்டை பிள்ளை இருக்குன்னு நினைச்சிட்டு, என்னையா ஏயா போகாம இருக்கிற, என்ன அப்படின்னு சண்டைன்னு அப்படின்னு கேட்டா,
அவர் சொல்றார் அவங்க எல்லாம் ஆர்சி என்ன சி அதுல பாரு அவர் போற சபையில என்ன மாதிரி பக்தி வைராக்கியம். இது நல்லதா? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்கன்றாரு, சத்துருவ நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல பக்தி வைராக்கியம் கொள்றோமா? ஏங்க போலன்னு அதையும் கேட்டான். அவன் ஆர்சியா இருந்தா எனக்கு புரியல, நோண்டி நோண்டி கேட்டேன் நான். ஏன் ஆர்சியா இருந்தா என்னப்ப போவாதே என் விட்டு அப்படின்னா, இல்ல விக்கிரக அங்க போனா நம்ம இருளை தாக்கும், இருளுங்கள தாக்கும், நாங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்ல. இவரும் அவர் மனைவி மட்டும் நேரா பரலோகத்துக்கு போகணும். அவங்க மாமனார் வீட்டுல எத்தனை பேர் நரகத்துக்கு போனா நமக்கு என்னன்ற ஏதப்படி பக்தி வைராக்கியம்? உன் பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு? கேவலமான பக்தி வைராக்கியம். இப்படி இருக்கிறாங்க டாக்டரினல், அந்த கொள்கை ரீதியில பக்தி வைராக்கியம். இது குப்பைக்கு சமம்னு சொல்லுவேன். உன் கொள்கை ரீதி பக்தி வைராக்கியம் குப்பைக்கு சமம். நான் அந்த சர்ச்சி இந்த சர்ச்சி, எல்லாம் கிறிஸ்துவின் சர்ச்சியா? கிறிஸ்து சர்ச்சை சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற. அவன் காலுன்னா நீ கை, அவன் மூக்குன்னா நீ காது. இந்த சபைக்காரன் அவன் இந்த வலது கைனாக்கா, இந்த சபைக்காரன் இடது கை. எல்லாம் எங்க அணிஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவ இருக்கிறோம். நல்லா கிறிஸ்துவன்ற வைராக்கியம் பாராட்டணுமா? சபை நான் கர்த்தரின் சபை வீடு என்ற வைராக்கியம் பாரா. அப்படி வைராக்கியம் பாராட்டினா நீ எல்லாம் குப்பைக்கு சமம். சபை வைராக்கியம் பாராட்டாத, சத்தியத்துல வைராக்கியம் பாராட்டாமே. நான் சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டுகிற கிறிஸ்துவ நான் மாற போறேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டு. இயேசு சொன்னதை போல நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்த போறேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டு. உன் வைராக்கியம் என் வைராக்கியம் எப்படி இருக்கு? குப்பையா இருக்குதியா? கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். சபையை குறித்து நான் குறை சொல்ல, எந்த சபையும். அந்த சபையெல்லாம் சத்தியத்தை சொல்லி கொடுத்துதான் நம்ம சத்தியத்தினுடைய வைராக்கியம் பாராட்டுவோம். சபையை குறித்து பேசுறதுனால சபை வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஏன் சபை ஓன் சபை, ஏன் சத்தியம் ஓன் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு. அன்பாவிலே, இவர்களுடைய பக்தி வைராக்கியம் கேவலமா இருந்தது, கொலை செய்வதற்கு. ஆனா நம்ம பக்தி வைராக்கியம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் எதையாவது சாதிக்க வேண்டும், ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் நான் எப்படியாவது வாழ வேண்டும் என்ற அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் ஒன்னிடத்துல எந்த இடத்துல ஆண்டவரே விரும்புகிறாரு. அதனால்தான் இந்த சத்தத்தை கொடுக்கிறாரு. சாத்தான் உன்னை எப்படியாக தடை பண்ணாலும் சேர்த்தான். பாருங்க, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, சொல்லுங்க, தேவனை மறக்க செய்யும். ஆமா, தேவனையும் சத்தியத்தையும் மறக்க செய்யறதுக்கு சத்துரு போடுவான். நீ இந்த சபைக்காரன், இந்த சபையிலே நீ ஊருண்டவ, நீ இந்த சபையிலே நீனு உங்க அப்பா அம்மா இங்க எப்படி அந்த பாரம்பரிய பக்தியில இன்னைக்கு அநேகர் கண் சொருகி போன குருடலா இருக்கிறாங்களோ, அதே போல சபை இந்த வைராக்கியத்துல கண் சொருகி போன குருடனா உன்னை வைத்திருக்கிறான். இந்த கேட்கிற அன்பு சகோதரிய சகோதரிய, நீ மனம் திரும்பு. தேவனை மறக்க செய்கிற சத்துரு உன் கையை கொண்டே உன்னை கொத்திக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்ல நம்ம கையை கொண்டுதான் நம்மளை குத்துறான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நடுநிலையா சிந்திக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீக்கிட வெளிச்சம் தாருமே. இந்த சத்திய வேதம் உனக்கு வெளிச்சத்தை தரும். அதை நடுநிலைமையோட வாசிக்க கற்றுக்கொள். எந்த சபையை நான் சாராத ஆண்டவரே, ஒன்றை சார்ந்த கிறிஸ்தவனாய் நான் மாற போகிறேன், அதனால நான் நடுநிலைமையோடு இந்த சத்தியத்தை படிக்கிறேன் என்று சொல்லு. அப்போ கண்ணு திறக்கப்படும், உன் இருதயம் திறக்கப்படும். அதான் பவுல் சொல்றாரு, நான் அப்போலாவை சேர்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், அவனை சார்ந்தவன், இவனை சார்ந்தவன் சொல்லிட்டு தெரியுறியே. அருமை என் சகோதரனே சகோதரிய, நாம் எல்லாம் யாரை சார்ந்தவர்கள்? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்ற வைராக்கியம் உனக்குள்ள வரட்டும். நான் பவுலை சார்ந்தவன் என்ற வைராக்கியம் வர வேண்டாம். அது
உன்னை அழித்து விடும், உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அதுதான் பிசாசுடைய தந்திரம். ட்ராக்ல ஓடாம அப்படி கொஞ்சம் தள்ளி ஓடும். சொல்லித்தராயா. ஒரு சபகாரன் இன்னொரு சபகாரன் கூட சேர்ந்துட்டு டீ குடிக்க போறான். ஒரு ஊழியக்காரன் சொல்றான், நீ அவன் கூட டீ குடிக்காத, அவன் கூட நீ உறவாடாத, அவன் கூட போகாத. ஏன்? உன்னை ஈர்த்து போடுவான் அந்த சபைக்கு. கேவலமா இல்ல? அந்த சபையில பைபிளுக்கு பத்தி வேற எதையாவது போதிக்கிறாங்களா? இயேசுவை பிரகடனம் பண்ணாம சாத்தானை பற்றி ஓதுறாங்களா? விளங்குதல் இல்ல. ஊழியக்காரனுக்கே விளங்குதல் இல்லை. கேவலமா இருக்குது. நான் ரொம்ப நொந்து நூலான. அப்ப எப்படிப்பட்ட வைராக்கியம்? கீழ்த்தரமான வைராக்கியம். யூத பசங்களுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை போல உன் சபை வைராக்கியத்துல நீ என்ன செய்யற? மார்த்தட்டிக்கிற. கேவலம். சத்தியத்துல வைராக்கியம் பாராட்ட கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். இதை கேட்கிற அன்பு சகோதரிய சகோதரிய, சத்தியத்துல வைராக்கியம் பாராட்டும். நான் சத்துருவையும் நேசிப்பேன் என்று வைராக்கியம் பாராட்டு. சகோதரருக்குள்ள பகை வேண்டாம் வைராக்கியம் பாராட்டும். உன்னுடைய வைராக்கியம் என்னுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உமக்கு அடுத்த காரியத்துல நான் வைராக்கியம் பாராட்டணும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல, உம்முடைய வீட்டை குறித்த காரியத்துல என் பரிசுத்தமாய் என் வீட்டை வைத்துக் கொள்ளணும், என்னுடைய சரீரம் பரிசுத்தமாய் வாழணும் என்ற வைராக்கியம் நான் பாராட்டுற. அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க. ஒரு சபையை குறித்த வைராக்கியமோ, ஒரு டாக்டரில குறித்த வைராக்கியத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. அது குருட்டுத்தனமான வைராக்கியம், அது யூதர்கள் காட்டின வைராக்கியத்தை விட கேவலமான வைராக்கியம் என்று அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட இன்றைக்கு நான் உங்களுடைய சத்தியத்திலே வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கிறிஸ்தவனாய், உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டுடைய சத்தத்தை கேட்ட உடனே பவுலை திடன்கள் என்றவர்கள் உன்னோடு என்னோடு பேசும்படியாக, இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கும்படியாக ஒப்புக் கொடுப்பாரு. ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீ இரண்டாவது காரியமாக ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே வீட்டை குறித்து, என்னுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பக்தி வைராக்கியம் கொள்ளணும். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு பக்தி வைராக்கியம் கொள்ளணும். என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஆண்டவரை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளணும்னு வைராக்கியம் பாராட்டணும். ஆண்டவரே, அநேக சகோதரரோடு நான் ஒப்புரவாகணும், அநேகரை நேசிக்கணும்னு சொல்லி பக்தி வைராக்கியம் கொள்ள உதவி செய்யும். சத்தியத்தின் மேல எனக்கு பக்தி வைராக்கியம் வரட்டாண்டவரே. இந்த மனுஷன் ஏற்படுத்தின இந்த டாக்டரின் மேல இல்ல, இந்த மனுஷன் ஏற்படுத்தின கொள்கை மேல இல்ல, நீர் எங்களுக்கு விட்டு போன அந்த சத்தியத்தின் மேல எனக்கு வெற்றி வைராக்கியம் வரட்ட மாட்டவர. இன்னைக்கு அறியாமையில் இருக்கிற மக்களை கண்களை திறக்கும்படியாக உதவி செய்யப்பா. ஆண்டவரே, என்னை எடுத்து உபயோகப்படுத்து, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொன்ன தகப்பனே. ஆமேன், ஆமேன். பாருங்க, மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் என்னன்னாக்கா, படிங்க அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 23, 22, 23 படிங்களேன். அப்பொழுது சேனாதிபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பி விட்டான். பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படியா நல்ல 200 நோட் பண்ணிப்போம். 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்க. பாருங்க, பவுலை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று 40க்கு மேல, எத்தனை பேரா கரெக்டான எண்ணிக்கை அங்க கொடுக்கல. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே 40க்கு மேலன்னு சொல்றீங்களே, அது எத்தனையா இருக்குமே கேட்கும் போது ஒரு 47 இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். எத்தனை 47 அப்படி வச்சுக்கோ. 47 பேரு புசியாமலும் குடியாமலும் வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறாங்க கொலை செய்யறதுக்கு.
நீ நானும் அந்த கூட்டத்தில் இருக்க போறோமா? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டத்தில் இருக்க போறோமா? சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டு. அவன் மதத்துக்காக வைராக்கியம் பாராட்டினான், மதவெறி பிடிச்சவன். அவனுடைய தேவ ஆலயத்துக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான். அது ரொம்ப கேவலமான வைராக்கியம். பாருங்க என்பார்கள், இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் மறந்துட்டேன், நான் அதை சொல்றேன். அகஸ்டின் ஜெபக்குமார் ட்ரெயின்ல போனார். இது கேட்ட கதை தான், எல்லாருக்கும் பழைய கதை தான். இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் ட்ரெயின்ல போகும்போது எதிர்க்க ஒரு வாலிப பையன் உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப இவர் ஒரு பிஸ்கட் பசிக்குது எடுத்து பிஸ்கட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துக்கிறார். தம்பி எடுத்துக்கோ அப்படின்னாரு. அவன் வேணாங்க, நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டான். என்ன தெரியல, உன் எதிர்க்கு தானேப்பா ஃப்ரெஷ் பாக்கெட்டை பிரிக்கிறேன், பரவாயில்ல சாப்பிடுப்பா அப்படின்ற. இல்ல ஐ ஆம் பாஸ்டிங் அப்படின்னு, நான் வந்து பாஸ்டிங்ல இருக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். பாஸ்டிங்ன்ற வேர்டை யார் பயன்படுத்துவா? கிறிஸ்தவன் தான் பயன்படுத்துவான். இவன் கிறிஸ்தவம் போல இருக்கு, ஏதோ சபைக்கு போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்வமா அடுத்த கேள்வி கேட்கிறார். பரவாயில்லப்பா, நீ எந்த சபைக்கு போற அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அவன் சொன்ன பதில் இவருக்கு அதிர்ச்சி கொடுத்துதான். நான் சாத்தானின் சபைக்கு போகிறேன் என்றான். என்ன சபைக்கு போறானா? சாத்தானின் சபைக்கு நான் போகிறவன் அப்படின்னா. அப்பா, அப்படி ஒரு சபை இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். சரிப்பா, சாத்தான் சபைக்கு போற, எதுக்கு நீ உபவாசம் இருக்கிற? நீனு எதுக்கு இப்போ பாஸ்டிங் இருக்கிற? எதுக்கு நீ உபவாசம் இருக்கிறன்னா அவன் சொன்னானா, சார் நாங்க வந்து வாரத்துல 3 நாள் உபவாசிக்கிறோம். எத்தனை நாள்? நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ, 3 நாள் உபவாசிக்கிறோம். யாரு? சாத்தான வணங்குறவன் 3 நாள் உபவாசிக்கிறான். ஆண்டவர் மெய் தேவனை வணங்குற, உயிருள்ள தேவனை வணங்குற நீ நான் எத்தனை நாளையா உபவாசிக்கிறோம்? 1 நாள் உபவாசம் கூட்டம் ஆயா பட்டியான். எனக்கு அல்சர் இருக்கு, நான் சாப்பிட்டு வருவேன், எனக்கு ஒத்துக்காது. சாப்பிட்டுட்டு வர கூட்டமும் பாஸ்டிங் பிரேயருக்கு இருக்குது, போய் சாப்பிடுற கூட்டமும் இருக்குது. பாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டுற கூட்டமும் இருக்குது. அதுல நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் பாரு 3 நாள் உபவாசித்து பட்டி கிடந்து அவன் வேண்டாமா சாத்தான் இடத்துல. எதுக்குப்பா 3 நாள் இருக்கிறேன்னா, வாரத்துல 1 நாள் எதுக்காக இருக்குன்னா, இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரலாம் விபச்சார பாவத்திலே விழுந்து போக வேண்டும் என்று உபவாசம் இருக்கிறோம். அதிர்ச்சி ஆச்சா அவருக்கு. கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் விபச்சார பாவத்துல விழணும். அவன் உபவாசிக்கிறாயா? உன்னை என்னையும் கவுக்க. நீ உபவாசித்து வைராக்கியம் பாராட்டல. நான் விபச்சார பாவத்துல விழக்கூடாது, நான் இந்த இச்சையில விழக்கூடாது, என் பரிசுத்தமா இருந்த ஆலயத்தை காத்துக்கொள்ளணும் உபவாசித்து நீனு வைராக்கியம் பாராட்டுறதுக்கு துப்பு இல்லை நமக்கு. ஆனா அவன் பேசுறான், அவன் பாஸ்டிங் இருக்கிறான். கிறிஸ்தவன்லாம் வீணா போகணும்னு உபவாசம் இருக்கான். அவன் வைராக்கியமா? கிறிஸ்தவர்களை முயத்துக் கொள்ளுங்கள், அதான் நான் சொல்ல முடியும். அடுத்து சொன்னான், அவர்கள் அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள்லாம் ஆக்சிடென்ட்ல சாகணும்னு உபவாசம் இருக்கிறோம். பாதுகாப்பு கிடையாது, வைராக்கியம் பாராட்டுறான். அடுத்தது சபையில இருக்கிற விசுவாசிகள்லாம் சிதறப்படணும், அவர்கள் இயேசு மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு வழி சாத்தானை வணங்குற கும்பலாய் மாற வேண்டும் என்று உபவாசம் இருக்கிறோம். 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். எதுக்கு? கிறிஸ்தவம் வீணா போகணுன்றதுக்காக. இன்னைக்கு கிறிஸ்தவம் தழைக்கணும்னு நம்ம உபவாசம் இருக்கிறோம் ஐயா. கிறிஸ்தவம் எழுமணும், உயிர்மிச்சு வரணும், கிறிஸ்துவ சபைகள் உலகமெங்கும் பரவணும், கிறிஸ்துவத்தினுடைய சத்தியம் உலகமெங்கும் போய் எல்லாரும் நரகத்துக்கு தப்பி பரவத்துக்கு போகணும்னு வைராக்கியம் பாராட்டுறோமா? உபவாசம் இருக்கிறோமா? நாம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வைராக்கியம் எப்படி இருக்கு? அட்லீஸ்ட் அவனை விட 4 நாளாவது உபவாசம் நம்ம இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். நல்லதுக்கு வைராகம், கெட்டதுக்கு வைராக்கியம் பாராட்டுறான், சாதனத்துக்கு வைராக்கியம் பாராட்டி உபவாசம் இருக்கிறான். விபச்சாரத்துல கிறிஸ்தவர்கள் விழணும்னு உபவாசம் இருக்கிறான். எல்லா சபைகள் சிதறடிக்கப்படணும், எல்லா விசுவாசிகள் அலசடிப்படணும்னு உபவாசம் இருக்கிறான். நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் யோசிப்பாங்க. அடுத்தது இந்த 3வது காரியத்தை நம்ம வருவோம். இங்க பாருங்க, 3வது காரியம்
அந்த 23வது வசனத்துல பாருங்க, 200 காலாட்படைகளையும், அடுத்தது 70 குறிச்சுக்கோ, 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும். இங்க பாருங்க 200, அடுத்தது 70 கீழே போட்டு, அடுத்தது 200 ஈட்டிக்காரர். மொத்தம் எத்தனை? 470 பேர். எதற்கு? பவுலை கொல்வதற்கு 47 பேரு சபதம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்க. இன்ட்டு 10 போட்டா எவ்வளவு வருது? 47 இன்ட்டு 10 போட்டா எத்தனையா வரும்? 470 பேர் பாதுகாப்புக்கு அனுப்புறாரு. ஆண்டவர் 10 மடங்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அதனால்தான் சொன்னேன், திடன்கொள் 10 மடங்கு. சொல்லு, தலைப்பு என்ன கொடுத்தாரு? திடன்கொள் 10 மடங்கு. ஆண்டவர் சும்மா இல்லைங்க. இதை நான் அப்படியே உத்து பார்த்தேன். இங்க 47 பேர் இன்ட்டு 10 போட்டா 470 பேர் வருது. அப்ப 40க்கு மேலானோர் சபதம் ஏற்றார்கள். அது 47 பேரா தான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா 10 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன், 10 மடங்கு உனக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கிற தேவன், 10 மடங்கு உனக்காக பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன். அன்பானே, இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்ல முடியாது. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச ஆண்டவர் உனக்காக எத்தனை ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க? 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஆண்டவரே, உனக்காக நான் போறேன் ஆண்டவரே, நீ என்ன உன்னை இட்டுட்டு போறது 10 மடங்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீ ஒரு பங்கு நீ கொடுத்தனா உனக்கு 10 மடங்கு உனக்கு என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ ஒரு வேலைய ஆண்டவருக்கு நீ செஞ்சனா உனக்காக 10 வேலையை ஆண்டவரே செஞ்சாரு, செய்து முடிப்பார். இதெல்லாமே மடங்கு 10 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எல்லாம் விசுவாசித்து நான் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பார்த்தேன். 10 மடங்கு. கொலை செய்யறதுக்கு 47 பேர் ரெடியா இருந்தான். காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் எத்தனை பேரை நியமிச்சாரு? 200. அதை நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். 200 காலாட்படை, 270 குதிரை வீரர்கள், 200 ஈட்டிக்காரர்கள். இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, 200 காலாட்படை இப்படியே வரிசையா நிக்குது. அதுக்கு அடுத்தது 70 குதிரை வீரர்கள் நிக்கிறாங்க, குதிரையை வச்சுக்கிட்டு. அதுக்கு பின்னாடி ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு ஈட்டி வீரர்கள் என்ன செய்யறாங்க? 200 பேர் நிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பவுலை ஏத்திக்கிட்டு குதிரையில சும்மா ஜம்முன்னு போறாங்க. 200 பேர் முன்ன போறான், 200 பேர் பின்னே வரான், 70 பேர் இவனை சூழ்ந்து இவன் என்ன செய்தான்? ரொம்ப சேஃப்டியா கொண்டு போய் ஆண்டவர் சேர்க்கிறாரா இல்லையா? ஒன்றை செய்வாரா செய்ய மாட்டாரையா? எனக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கிறியா? இதுதான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் இந்த இடத்துல இதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் 2 ராஜாக்கள் எனக்கு காமிச்சார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 15 இருந்து 17 வரைக்கும் படிங்களேன். 2 ராஜாக்கள் 6, 17, 15 to 17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எலியாண்ட தீர்க்கதரிசி, எலிசாண்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை சுற்றிலும் என்ன செய்யறாங்க? படை சூட வந்திருக்கிறாங்க. அவன் நாட்டை சுத்திலும் எதிரிகள். இப்ப அந்த வேலைக்காரன் பார்க்கலாம், அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் எதிரி வீரர்கள் ராணுவம் அப்படியே சுத்தி வளைச்சிட்டு இருக்குது. குதிரை வீரர்கள் இருக்குது. ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்கிறதை கண்டான். கொத்தளம் போட்டு இருக்கிறதை கண்டான். எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம்? இவ்வளவு எதிரிகள் வந்துட்டாங்க, கொத்தளம் போட்டுட்டாங்க, நம்ம நாட்டை அவன் பிடிக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அதற்கு அவன் எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே, அவர்களோடு, எதிரிகளோடு இருக்கிற, பிசாசுகளோடு இருக்கிற அவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிற நீர் பெரியவர். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்குள்ளார அற்று போக கூடாது. ஆமென். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
இன்னைக்கு எலிசா சொல்றாரு, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. பாருங்க, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றாரு. விண்ணப்பம் என்ன, ஆண்டவரே இந்த வேலைக்காரன் கண்ணை திறங்க, இவன் பார்க்கும்படி இவன் கண்ணை திற. இப்ப பார்க்காத குருடனா இருக்கிறான், ஆவிக்குரிய கண்ணை திறக்க சொல்றாரு. என்ன கண்ணை? இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்கப்பா, நான் வேதம் வாசிக்கும்படி ஆவிக்குரிய கண்ணை திறங்க, அதுல ஆவிக்குரிய ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள என் கண்ணை திறங்க ஆண்டவரே, இருதயத்தை ஆண்டவரே திறங்க, என்னுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை நான் உணர முடியாது, என் இருதயத்தை திறங்க. நம்ம ஜெபிக்கணும். இவர் ஜெபிச்சாரு, எலிசா ஜெபிச்சார், வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்க ஆண்டவர் என்னாரு. ஆண்டவர் திறந்தாரா இல்லையா? திறந்தாரு. உடனே கர்த்தர் திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களாலும் மழை நிறைந்திருப்பதை கண்டான். காரணத்தை தருமா, அவன் மனுஷன் யுத்த வீரனாய் வந்து சுத்தி கொத்தலம் போட்டாலும் நம்ம தேவன் என்ன செஞ்சாராம், மலையில அக்னிமயமான குதிரைகளையும் ரத்தங்களையும் இறக்கி வச்சிருக்கிறார். விட்டா சண்டை விட்டா யார் ஜெயிப்பாயா? ஜெயிச்சாங்களா இல்லையா? உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமே, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், எனக்கு யாரும் இல்லையே, கலங்காத திகையாத சிறுமந்தையே திடன் கொள். ஆண்டவர் அதான் சொன்னார் பவுல, டேய் திடன் கொள், உன்னை சுத்தி 47 பேரு பட்னி கடந்து உன்னை சாகடிக்க இருக்கிறான், உன்னை நான் 470 பேரை கொண்டு பாதுகாப்பா உன்னை என்ன செய்யறேன், கொண்டு போய் சேர்க்கிறேன்டாங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்து, ஒரு ஊழியக்கார் தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார், அவரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு ஊழியத்தின் நிமித்தம் வெளியூருக்கு வந்திருக்கிறார் குடும்பமா, அவர் பிள்ளை, அவர் மனைவி, 3 பேருமா வெளியே வந்து ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு, ஒரு திருமண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திருமணத்தை காலையில முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருமண வீட்டாரெல்லாம் இருங்கன்னு சொன்னாங்க. இவர் இல்லை நான் ஜோம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொன்னாரு, தம்பி நீ போகாத. என்ன சொன்னாரு, நீ போகாத அப்படின்னா பேசாம இருந்துட்டார். மத்தியானம் சாப்பிட்டாங்க. சாயந்தரமும் ஆயிடுச்சு. சாயந்தரமும் ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார், நான் போவா. ஆண்டவர் போவாதன்னார். என்ன சொன்னாரு, போவாதன்னார். இரவுல போயிட்டு, இரவு நேரம் வந்துருச்சு, இரவுல போய் கேட்கிறாரு, ஆண்டவர் இரவு சாப்பாடும் முடிஞ்சிச்சு, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு ஏன் போவாதன்றீங்க, அடுத்த வேலையை நான் போய் பார்க்கணும்ல, நீ ஏன் போவாதன்ற, இரவு நான் போய் ஆகணும், மறுநாள் காலையில ஒரு வீடு டெடிகேஷன் இருக்குது, அங்க போய் நான் கலந்து கொண்டு நான் மெசேஜ் கொடுக்கணும், நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் போவானான்னு சொல்லியும் அவங்க மீறி என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. திருச்சியை தாண்டி தஞ்சாவூர்கிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் விடிய காத்தாங்க. ஒரு நின்றுட்டு இருக்கிற அதாவது ஒரு டேங்கர் லாரியில இந்த காரு போய் உள்ள சொருவிடுச்சு. அவ்வளவுதான். கண்ணிமைக்கு நேரத்துல சும்மா காரு அப்பளம் மாதிரி போயிடுச்சு. அம்மானு ஒரு சத்தம் தான் கேட்டது. ஆனா பாருங்க, இவங்க ஊழியக்காரரும் ஊழியக்கார மனைவியும் பின்னால உட்கார்ந்து வராங்க. ஓட்டிட்டு வந்தது அவருடைய பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய தலை அந்த சக்கரத்துக்கு அடியில இருக்கு. இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஒருத்தவங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க. நைட்டு நேரம், விடிய காத்தால ஒரு 3 மணி அந்த மாதிரி ஒரு வேலையில ஒருத்தருக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. ஒருத்தருக்கும் காய்ச்சி கூட ஆகல, சின்ன அப்படி கீறல் கூட வரல. 2 பேரும் கதவை திறந்துட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. காரு உள்ள சப்பையா இருக்கு, முனரல் சவுண்டு கேட்குது, அம்மா அம்மா. பார்த்தா புள்ள காருக்கு அடியில, டயருக்கு அடியில கிடக்குறான். அவன் அழகா இழுத்தான், அவனுக்கு ஒரு காயமும் இல்லை. 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அடுத்த காரை பிடிச்சி போயிட்டாங்க. அவருடைய ஊழியத்துல ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மாவுக்கு இவர் பிசாசை துரத்துறதுக்காக இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ பிசாசு அப்படின்னாரு. ரொம்ப
சும்மா தான் உன்னை கொலை பண்றதுக்கு நாங்க ரொம்ப வகை தேடணும், எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருந்தோம், நீ என்கிட்ட தப்பிச்சுட்டுதான். குடும்பமா எப்ப மாட்டுவேன்னு நாங்க நினைச்சோம், நீ நேற்று மாட்டின. குடும்பமா இவங்க எல்லைக்குள்ள எப்ப வருவேன்னு பார்த்தோம், எங்க எல்லைக்குள்ள வந்த, நாங்க உன்னை சாகடிக்க பார்த்தோம், தப்பிச்சுட்டுதான் அப்படின்னு அது ஒரு கதை சொல்லிச்சான், ஒரு கணக்கு சொல்லிச்சான். 4 மந்திரவாதிகள் நீயும் உன் குடும்பமும் அழிஞ்சு போகணும்னு மந்திரம் பண்ணாங்க. 4 மந்திரவாதி 100 குட்டி பிசாசிகளை 400 பிசாசுகளை அனுப்புனாங்க உங்களை அழிக்கிறதுக்கு. அப்ப நாங்க இடம் பார்த்து எங்களுடைய எல்லை வந்த உடனே 400 பிசாசும் உங்களுக்கு என்ன செஞ்சோம், உன் காரை நாங்க ஆக்சிடென்ட் பண்ணோம். இவர் கேட்டார், அப்ப எங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அதை ஏன்டா கேட்கிற, 4000 தேவதூதரை கொண்டு உன்னை காப்பாத்திட்டாரான்னு. 10 மடங்கு. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. 400 பிசாசுகள் இவரை கொல்றதுக்கு வகை தேடிச்சு. 4 மந்திரவாதிகளுடைய ஏவுதல்ல. ஆனா ஆண்டவருடைய ஏவுதல 4000 தேவதூதர்ல நின்று ஒரு சின்ன காயம் கூட. எல்லாம் வந்த ஊருக்காரங்களாம் வாய் ஊர் போறாங்க. இதுல அத்தனை பேரும் அவுட் ஆயிருப்பாங்க. இவங்க காது வரவே கேட்கறாங்களா, இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க அந்த பிள்ளையை காப்பாத்து. ஒருத்தருக்கு ஒரு அடி இல்லை. நீங்க 3 பேர் தான் இதுல பயணம் செஞ்சீங்களா, எப்படிங்க தப்பிச்சீங்க? எப்படிங்க நீங்க ஒரு காயம் இல்லாம தப்பிச்சீங்க? அப்பளம் மாதிரி இருக்குது இந்த காரு, உங்களுக்கு ஒரு காயமும் இல்லையே. கண்ணு மூடி கண்ணை திறக்கத்துல 4000 தேவதூதர்கள் 400 குட்டி பிசாசை அழிச்சிட்டு இவங்களை அழகா சேஃப்டி பண்ணாரா பண்ணலையாங்க? 10 மடங்கு தேவதூதரை அனுப்புற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கும்போது நீ ஏன் கலங்கணும், நீ ஏன் பயப்படணும்? இதை நான் கேட்டுட்டு அழுதேன். உண்மையிலே இந்த காரியத்தை கேட்டு நான் அழுதேன். ஏன்னா நம்மை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஆமே. அவரு சும்மா இல்லைங்க, அவர் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனாலதான் சொல்றாரு, நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஆமே. அந்த விசுவாசம் நமக்குள்ளதான் நீ போல்ட்டா போல. 10 மடங்கு உனக்கு பாதுகாப்பை தருகிறார். 10 மடங்கு தேவதூதரை அனுப்பி உன்னை என்ன செய்யறார், காக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். 10 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். 10 மடங்கு உனக்காக அவர் ஸ்டெப் எடுத்து போறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நீ உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னது, ஒரே ஒரு மடங்கு தான். என்னது, ஒரு ஸ்டெப் நீ எனக்காக வைக்க மாட்டியா மகனே மகளே? ஒரு அடி எனக்காக வைக்க மாட்டியா? என் ஊழியத்துக்காக நீ ஒரு அடி போக மாட்டியா? உங்ககிட்ட ஏங்குறாரு. நீ எனக்காக என் ஊழியத்துக்காக ஒரு பங்கு நீ தர மாட்டியா? நான் 10 மடங்கு ஒன்னு ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறேன். அதான் சொன்னாரு இந்த எலியா 7 விதவை கிட்ட, நீ எனக்கு ஒரு அடை எடுத்துட்டு வா, சுட்டு எடுத்துட்டு வா, ஒரு பங்கு எடுத்துட்டு வா. அடையாயா ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, அந்த அடையை சுட்டுட்டு நான் இன்னைக்கு சாவ போறேன், நாளைக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு அப்படின்னா, அதுல எனக்கு ஒரு அடையை கொடுத்துமாமா. சுட்டு எடுத்து கொடுத்தாலாம் இல்லையா? அவ அப்பமும் மாவும் ஒரே பாருங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த வேதத்துல இந்த பகுதியெல்லாம் வாசிச்சுட்டு நான் அழுது எனக்கு தான் தெரியும், ஆண்டவரே நான் ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறேன், என்கிட்ட காசே கிடையாது, ஆனா இருக்கிற காசை நான் உனக்கு கொடுக்குறேன், உன் ஊழியத்துக்கு நான் சரேன். அப்படி அள்ளி கொடுத்தேன் நான். இல்லாத நேரத்துல அடிக்கடி அந்த எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் சொன்ன கதை எனக்கு, அவர் கதை இல்லை, அவர் வாழ்க்கையில நடந்ததை சொன்னது எனக்கு நினைவு அடிக்கடி வரும். அவர் ஒரு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட காசே கிடையாது, காணிக்கை எடுக்கிறாங்க. இவர் பாக்கெட்ல தடவி பார்க்குறாரு, ஒரு சில்லற காசு இல்லை. பார்த்தாக்கா ஒரே ஒரு டோக்கன் இருந்தது, 5 ரூபாய் டோக்கன். அது விலை மதிப்பு எவ்வளோ, 5 ரூபாய். அந்த காலத்துல 5 ரூபாய் சாப்பாடு. இந்த டோக்கனை போய் கேண்டீன்ல கொடுத்தாக்க என்ன கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அது 5 ரூபாய் டோக்கன் வரைக்கும் கொடுப்பாங்க. காலையில எழுந்திரிச்சு இந்த டோக்கன் வச்சுக்கோ, போய் மத்தியானம் சாப்பிட்டுக்கோ. அவ்வளவுதான். இவருக்கு கஷ்டம். தகப்பன் இல்லை, தாய் தான் வீட்டு வேலை செய்யறாங்க. இவரை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைச்சு பைபிள் காலேஜ் அனுப்பிச்சிட்டாங்க.
பைபிள் காலேஜில் பணம் கட்டுறதுக்கு இவர்கிட்ட பணம் கிடையாது. அதனால அந்த பைபிள் காலேஜில் என்ன செஞ்சேன், நீ டெய்லி வேலை செய், பெருக்கணும், கூட்டணும், அந்த தட்டெல்லாம் கழுவணும், எல்லா வேலையும் நீ செய்யணும். செஞ்சாக்கா உனக்கு 10 ரூபாய் கூலி. காலையில 1.5 ரூபா 2 ரூபாவோ ஏதோ 1 ரூபாய் டிஃபனு, நைட்டுக்கு 1 ரூபாய் டிஃபனு, மத்தியானத்துக்கு 5 ரூபாய் டோக்கனு, சாப்பாடு 7 ரூபாய், மீதி 3 ரூபா உன்னுடைய டியூஷன் ஃபீஸுக்கு நாங்கள் வச்சுப்போம், டெய்லி 10 ரூபா உனக்கு கூலின்னு சொல்லி அவர் கூலி பொருத்திட்டு படிக்கிறார், பைபிள் படிக்கிறார். பைபிள் கிளாஸ் காலையில ராத்திரிக்கும் கடினமான வேலை. இப்படி செஞ்சு அந்த 5 ரூபாய் டோக்கன் தான் இவருக்கு டெய்லி கீச்சு கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப காணிக்கை எடுத்துட்டு வராங்க எல்லாரும் பரபரப்பா. இவரு விட்டு பாக்குறாரு, எது காசு இல்லை, 5 ரூபாய் டோக்கன். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற 5 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன் இருக்கு, நான் இன்னைக்கு மதியானம் நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த காணிக்கையில நான் இந்த 5 ரூபாய் டோக்கனை 5 ரூபாய் போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு போடுறான்னு போட்டார். இவர்கிட்ட இருந்தது என்ன செஞ்சாரு, டோக்கனை போட்டார். போட்டுட்டு தண்ணியை பசிக்கு குடிச்சிட்டு ஒரு மரத்துக்கீழே போய் படுத்துட்டாங்க. அந்த கிரவுண்ட்ல, காலேஜ் கிரவுண்ட்ல பியூன் தேடுறான். இவரை பிரின்சிபால் இவரை கூப்பிட்டு வர சொன்னாரு. தேடுறான். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தேடிட்டு மரத்துக்கீழே சுருண்டு படுத்து கிடக்குறாருன்னு பார்த்துட்டு, ஏய் உன்னை கூப்பிடுறாருடா பிரின்சிபால், வாயா அப்படின்னாரு. இவர் பரபரப்பா போறாரு. என்ன சார் அப்படின்னா, தம்பி இனி நீ ராஜா மாதிரி இந்த காலேஜுக்கு வரலாம், ராஜா மாதிரி படிக்கலாம். இனி உனக்கு 3 வருஷத்துக்கும் யாரோ ஒருத்தர் பணத்தை சேர்த்து கட்டிட்டாரு அப்படின்னாவா. இவர் போட்டது எவ்வளையா, 5 ரூபாய் டோக்கன், அதுலயும் காகிதம், 5 ரூபாய் ஆளை போடல. உனக்காக யாரோ ஒருத்தர் ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டாரு, சாப்பாட்டுக்கு ஃபீஸுக்கு. இதுக்கு மேல நீ வேலையே செய்ய தேவையில்ல. உனக்கு 3 வருஷம் படிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் கட்டியாச்சு, யாருன்னு தெரியல, முடிஞ்சு போச்சு, நீ ராஜா மாதிரி சாப்பிடலாம். இவர் தியாகம் பண்ணது எவ்வளவு, 1 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது நம் தேவன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமே, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்க ஒன்றை தூக்கி எடுக்க மாட்டாரா, உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவருக்காக நீங்க 1 பங்கு செஞ்சானாக்கா 1000 மடங்கு ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆமே, இதெல்லாம் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செஞ்சது அந்த காலத்துல. அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எதற்குமே கவலை இல்லாம இருக்கிறேன். இன்னைக்கும் 12 வருஷமா 1 பைசா வருமானம் கிடையாது எனக்கு. ஆனா ராஜா மாதிரி ஆண்டவர் குடும்பம் நடத்துறாரு. ஆமே, 1 குறையும் இல்லாம இருக்காரு. ஏன்? அந்த விசுவாசம். 1 மடங்கு இல்ல, 10 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். அதனால்தான் சொன்னாரு, பவுலே திடன் கொள். என்ன சொன்னாரு, உன்னை 47 பேர் சாகடிக்க பாக்குறான், ஆனா 470 பேரை கொண்டு வந்த நான் என்ன செய்ய போறேன், காப்பாற்ற போறேன்னாரு. 10 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு பாதுகாப்பு, 10 மடங்கு உனக்காக ஆண்டவர் ஸ்டெப் எடுக்கிற தேவன். இவ்வளவு நல்ல தேவனுக்காக நீ என்ன செய்ய போற? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உன்னை புரிஞ்சிக்காம இருக்கிற ஆண்டவரே, உன்னை புரிஞ்சிக்காம இருக்கிற ஆண்டவரே, என் மூளையில என் பலத்துல நான் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, நத்திங் சொல்லுவோமா? நத்திங் ஆண்டவரே. என்னால என் கடனை அடைக்க முடியாது, என்னால என் குடும்பத்தை நடத்த முடியாது, என்னால என் வியாபாரத்தை பண்ண முடியாது, என்னால ஆண்டவரே உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. 1 ஸ்டெப் நான் எடுத்து வச்சா 10 ஸ்டெப் என்னை சுமந்து செல்கிற தேவனா இருக்கிறீர். 10 ஸ்டெப் என்னை ஆண்டவரே தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறீர். 10 மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். 10 மடங்காக எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் கலங்கி வந்தேன், நான் திகைத்து வந்தேன், ஐயோ என்ன செய்வது என்று தெரியாம வந்தேன், புரியாம வந்தேன். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க நீர் இப்போது என்னுடைய ஆண்டவரே என்னோடு பேசுகிறீர். ஆண்டவரே, 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 என்னுடைய வாழ்க்கை ஐயோ கசந்து போயிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எப்ப மதுரமாய் மாறுன்னு நான் நினைச்சேன். ஆண்டவரே, இனிமையாய் மாற உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றும்படியாக, உங்களுடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும்படியாக, செழிக்கும்படியாக செய்திருக்காய். நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் என்னை திடம் கொள் என்று சொல்லி இருக்கிறீர். 10 மடங்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க. 10 மடங்கு உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. 10 மடங்கு நான் உனக்காக எல்லா வேலையையும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க.
10 மடங்கு உன்னை தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சரண்டர் பண்றேன்னு சொல்லுவோமா? என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பவுலை போல உன்னோடு கூட நான் உறவாட, பவுலை போல நான் உன்னோடு கூட ஆண்டவரே பழக, உன்னோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இப்ப உங்க டைம். ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர்கிட்ட நீ பேசு. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே பவுலை போல நான் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஆண்டவரே பவுலை போல நான் உமக்கென்று வைராக்கியம் பாராட்டுறவனா இருக்கிறேன், உனக்கென்று நான் வைராக்கியமா இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே சரீரத்தை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை வைராக்கியம் பாராட்டி உமக்கென்று பரிசுத்தமாய் வார வைராக்கியம் பாராட்டாண்டவரே, உங்க ஊழியத்தை செய்ய வைராக்கியம் பாராட்டாண்டவரே, உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுமா, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, எனக்காக 10 மடங்கு யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ள எனக்கு தருணம் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை கேட்ட என்னை தேற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? எஸ் ஆண்டவரே, எஸ் ஆண்டவரே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாறை ஒன்று கண்ணி தெரியுதே. எல்லாரும் சொல்லுவோம். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாறை ஒன்று கண்ணி தெரியுமே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் குருவல தகுதியும் சத்துருக்கள் அழித்து மாணுவார். விடுவிப்பார் ஆண்டவர் அழைத்து மாணுவார். வனாந்திரையில் பாடுப்பார். வனாந்திரையில் கலைத்து நான் சத்தமா என்னை தேற்றிடும் சொல்லுங்கம்மா. எல்லாம் ஏஞ்சி நின்று ஒப்பு கொடுத்து பாடுவோமா? எல்லாம் ஏந்திச்சு இருக்கிற இடத்துல இருந்து ஏந்திச்சு நின்று. எஸ், நல்லா சவுண்டா. ஆமென் சொல்லுவோமா எல்லாரும்? தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது காரிருள் நீக்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவேன் கசதனி மதுரமாக மாறிடும் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையில் சோர்ந்து போகும் நேரத்தின் ஆழத்தின் சொல்லும் ஆண்டவரே, நான் வனாந்திர யாத்திரை வந்தேன் ஆண்டவரே, பிரச்சனையில வந்தேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் வந்தேன் ஆண்டவரே, என்னோட உங்களுடைய சத்தத்தை கேட்க என்னுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணியே உனக்கு சோத்திரான்னு சொல்லுவோமா? ஆமென். என்னை தேற்றிடும் என் வாழ்வு செழித்திடுமே. ஆறாக நம் வாழ்வு ஒப்பு கொடுத்து பாடுவோமா? எல்லாம் என்னும் பொழுது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமே கவலைப்படாத, நான் தனிமையா வாழறேனே, எனக்கு யார் உதவி செய்வா? என்னை யாரு தாங்குவா? என் குடும்பத்தை யார் தாங்குவா? மகனே மகளை பயப்படாத. ஆண்டவர் சொன்னாரு, இனிமையான மன்னாவை வருஷிக்க பண்ணி ஒன்றுமே குறைவு இல்லையே. இனிமையான மன்னாவை வருஷிக்க பண்ணுவா, இனி எனக்கொன்றுமே தாழ்வு இல்லையே. நேரங்களில் நாம் ஆண்டவரே, கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும். என்னை கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆறாக நம் வாழ்வு செழித்திடுமே. எல்லாரும் கொடுப்போமா? ஆண்டவரே, கலைத்து போய் வந்த ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்தேன்
ஆண்டவரே, பவுலோடு பேசின தேவன் இன்றைக்கு என்னோடு பேசினீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோடு பேசுறார். கைகளை தூக்கில, கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னோடு நீ பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமா என்னோடு பேசுறீங்கப்பா. பவுலை திடன் கொண்டு சொன்ன மாதிரி என்னை திடன் கொண்டு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இனி நான் உனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, உனக்காக நான் ஆண்டவரை ஒரு மடங்கு கொடுக்க, உனக்காக நான் ஆண்டவரை எல்லாத்தையும் செய்ய எனக்கு நீர் உதவி செய்தீரே, நன்றி. 10 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. 10 மடங்கு அல்ல, 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. 1000 மடங்கு என் குடும்பத்தை காத்து கொள்ள போறீங்க ஆண்டவரே. 10 மடங்கு பவுலை காப்பாற்றின தேவன் என்னை காப்பாற்ற போறீங்கப்பா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே. இந்த பாடல் என்னை தேற்றியதுக்காக நன்றி. சத்தத்தை உண்மையாலுமே நான் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீங்கப்பா, எங்களை நேசிக்கிறீங்கப்பா. நாங்கதான் இன்னும் வைராக்கியம் பாராட்டலப்பா. பவுலை போல உம்மோடு கூட நெருங்க எங்களுக்கு ஆண்டவரே மனசு இல்லாம இருக்கிறோம். இன்னிலிருந்து நான் உம்மோடு கூட நெருங்குறேன்ப்பா, உம்மோடு கூட நான் ஜீவிக்கிறேன்ப்பா, உம்மோடு கூட நான் கிட்டி சேர்றேன்ப்பா. எனக்கு நீங்க வாங்கப்பா, ஃப்ரெண்டா வாங்க. நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு நேரத்தை நான் செலவிடணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நான் இருக்கிற நேரத்தில் நான் உம்மோடு கூட ஒரு பாதத்துல உட்கார்றேன் ஆண்டவரே. பவுலை போல நான் உம்மோடு பேசணும் ஆண்டவரே. நீர் பவுலிட்ட பேசுறது போல என்னோடு பேசணும் ஆண்டவரே. அந்த உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. கேட்போமா, கேட்போமா, எல்லாரும் கேளுங்க. உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. பவுலை போல அந்த உன்னத அனுபவம், பவுலோடு பேசுற அனுபவத்தை எனக்குள்ள தாங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நிரம்பி நான் ஜெபிக்கிறவனாய், பரிசுத்த ஆவியினால நிரம்பி நான் வைராக்கியம் பாராட்டுகிறவனாய், பவுலை போல எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யப்பா. பவுலை கொண்டு உலகம் முழுவதும் கலக்கினீரே, அதே போல என்னை கொண்டு உலகம் முழுவதும் கலக்கிறவனா என்னை மாற்றுவப்பா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, பவுலை 10 மடங்கு நீர் ஆண்டவரை பாதுகாத்ததை போல, 10 மடங்கு ஆசீர்வதித்ததை போல என்னை எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கப்பா. அப்படியா செய்ய போறீங்கப்பா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நமக்கு டீ பிரேக். நாம கலைந்து சென்று